இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் x டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல x ஈக்குவல் டு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு C லாங்குவேஜ்ல printf ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ. சோ அந்த இன்டிஜர் வேல்யூ எதை பேஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம printf ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்றோமோ அவ்வளவு கேரக்டர்ஸோட கவுண்ட் தான் நமக்கு இன்டிஜர் வேல்யூவா நமக்கு printf ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா printfல நம்ம எந்த கேரக்டர்ஸும் பிரிண்ட் பண்ணலையா. ஓகே, இந்த printf ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்னு பாத்தீங்கன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு இந்த if கண்டிஷன் எப்படி எவாலுவேட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா if of 0 னு எவாலுவேட் ஆயிருக்கும். if of 0 பாத்தீங்கன்னா false கண்டிஷன். சோ நமக்கு if part எக்ஸிக்யூட் ஆகாது, நமக்கு else part தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ else partல பாத்தீங்கன்னா printf python. சோ நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா python பிரிண்ட் ஆகும். சோ பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் python பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதே எக்ஸாம்பிள்ல printfல கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a b c பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த if part எப்படி எவாலுவேட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா if of 3 னு எவாலுவேட் ஆயிருக்கும். நமக்கு 3 கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்றோம்ல, சோ இந்த printf ஃபங்க்ஷன் 3 ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த printf ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா. சோ நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா a b c னு பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த if of 3 னு எவாலுவேட் ஆயிருக்கும் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if of 3 ட்ரூ கண்டிஷனா, சோ நமக்கு ஜாவா பிரிண்ட் ஆகும். சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா abc ஜாவா. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் i 0 க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் while கண்டிஷன்ல i++ not equal to 0. சோ இங்க i++ பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இன்கிரிமெண்ட். சோ நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு i வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும் by 1 ஆ. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் எப்படி செக் ஆகும் பாத்தீங்கன்னா 0 not equal to 0 செக் ஆகும். 0 not equal to 0 பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். சோ நமக்கு whileல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா while ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம கர்லி பிரேசஸ் கொடுக்கல. இப்போ கர்லி பிரேசஸ் இல்லாம நமக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் while பார்ட்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரும். சோ அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த printf ஆன் பாத்தீங்கன்னா இல்ல. சோ நமக்கு இந்த printf முன்னாடியே நமக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செமிகோலன். இப்போ C லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா செமிகோலனும் ஒரு ஸ்டேட்மெண்டா தான் கன்சிடர் ஆகும். சோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 0 not equal to 0 கண்டிஷன் ஃபால்ஸ். சோ நமக்கு whileல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இந்த செமிகோலன் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த while லூப்ல இருந்து வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு i வேல்யூ பாத்தீங்கன்னா by 1 இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். சோ இப்போ i வேல்யூ பாத்தீங்கன்னா 1 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் printf பாத்தீங்கன்னா ++i. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இன்கிரிமெண்ட். சோ ப்ரீ இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸிக்யூட் ஆயிடும். சோ அப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 பிரிண்ட் ஆகும். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் x -1 க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ கண்டிஷன் நெக்ஸ்ட் செக் பண்ணோம். சோ -1 lesser than or equal to 10 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. சோ நமக்கு ஃபார் லூப் குள்ள வரும். இப்போ ஃபார் லூப் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு if கண்டிஷன் இருக்கு. இப்போ ifல கண்டிஷன் பாத்தீங்கன்னா x lesser than 5. சோ -1 less than 5 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. சோ நமக்கு if part எக்ஸிக்யூட் ஆகும். if partல பாத்தீங்கன்னா கண்டினியூ இருக்கு. சோ நமக்கு கண்டினியூக்கு அடுத்து இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. டைரக்டா நமக்கு x வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகி அடுத்த லூப்க்கு கண்டிஷன் செக்கிங்க்கு போயிருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா x வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகி 0 ஆயிருக்கும். சோ 0 less than or equal to 10 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. சோ அகைன் ஃபார் லூப் குள்ள வரும். if partலயும் கண்டிஷன் ட்ரூ தான் 0 less than 5. சோ அகைன் கண்டினியூ. சோ அகைன் x வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு x வேல்யூ 5 ஆ வரும்போது தான் நமக்கு இந்த லூப் பிரேக் ஆகும். அதாவது x வேல்யூ 4ல இருந்து நமக்கு 5 இன்கிரிமெண்ட் ஆயிருக்குமா. சோ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு 5 less than or equal to 10 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. சோ நமக்கு ஃபார் லூப் குள்ள வந்திருக்கும். சோ இப்போ ஃபார் லூப் குள்ள இருக்க ifல கண்டிஷன் பாத்தீங்கன்னா 5 less than 5 கண்டிஷன் ஃபால்ஸ். சோ நமக்கு else part எக்ஸிக்யூட் ஆகும். else partல பாத்தீங்கன்னா பிரேக் இருக்கா. சோ இந்த லூப்பை விட்டு பிரேக் ஆயிடும். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு நத்திங், எதுவுமே பிரிண்ட் ஆகாது. சோ பாத்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகல. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ லாஜிக்கல் நாட் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு நான் ஜீரோ வேல்யூவை ஜீரோவா சேஞ்ச் பண்ணும்.
அதே 0 இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூவா சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர் இருக்கா. இப்ப நமக்கு லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு சைட்ல இன்புட் 1 இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர் ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்புட் 1 இருந்தாலே இன்னொரு இன்புட் பாத்தீங்கன்னா 0வா இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 தானே வரப்போகுது. சோ நமக்கு ஒரு சைட்ல இன்புட் 1 இருந்தாவே போதும், அதாவது ஒரு நான் ஜீரோவா இருந்தாவே போதும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எவாலுவேட் ஆகாது. இப்போ இஃப் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு பிராக்கெட் எவாலுவேட் ஆகும். சோ இப்போ பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் நாட் ஆஃப் எக்ஸ் இருக்கா. சோ எக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10. சோ நாட் ஆஃப் எக்ஸ் பாத்தீங்கன்னா சோ 0 ஆக்கிறோம். சோ நான் ஜீரோல சோ அப்போ லாஜிக்கல் நாட் வித் 10 போடும்போது நமக்கு 0 அவுட்புட் வரும். சோ இப்போ 0வை அகைன் லாஜிக்கல் நாட் யூஸ் பண்ணும்போது நமக்கு 1 வருமா. சோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எவாலுவேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, if of 1 logical or with x equal to 99. சோ இப்படி எவாலுவேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் 1 ஒரு சைடுல இன்புட்டா இருந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு சைடு எவாலுவேட் ஆகாது. சோ நமக்கு இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா x equal to 99 எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா எவாலுவேட் ஆகாது. சோ 1 லாஜிக்கல் ஆர் வித் எனிதிங் பாத்தீங்கன்னா அவுட்புட் 1. சோ நமக்கு கண்டிஷன் பாத்தீங்கன்னா if of 1 ன்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். சோ if of 1 பாத்தீங்கன்னா ட்ரூ கண்டிஷன், நமக்கு if பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா x equal to 10 ன்னு பிரிண்ட் ஆகும். நமக்கு இந்த x equal to 99 அசைன் ஆயிருக்காது. சோ அவுட்புட் பாப்போம். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா x equal to 10. சோ இப்போ இதே எக்ஸாம்பிள்ல நம்ம AND ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ AND ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடுல இன்புட் 1 இருந்தாலும் இன்னொரு சைடுல சப்போஸ் 0வா இருந்தா நமக்கு அந்த அவுட்புட் எஃபெக்ட் ஆகுதுல்ல. சோ அதனால நமக்கு AND ஆபரேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு 0வா இருந்தா மட்டும்தான், அதாவது இந்த சைடு 0வா இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த சைடு எவாலுவேட் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ல இந்த சைடு 1 தானே இருக்கு. சோ நமக்கு இந்த சைடு எவாலுவேட் ஆகியிருக்கும். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்போ 99 வரும். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா 99. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஜேவை 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் while கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா 1 less than or equal to 255 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. சோ நமக்கு whileல இருக்க பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ whileல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் மட்டும் தான் இருக்கு. ஜே பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட்டும் ஆகல டிக்ரிமெண்ட்டும் ஆகல. சோ அகைன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 1 less than or equal to 255 அகைன் கண்டிஷன் ட்ரூ. சோ நமக்கு அகைன் செமிகோலன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நமக்கு இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் லூப், நமக்கு அவுட்புட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. சோ அவுட்புட் பார்ப்போம். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் லூப். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் x 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்விட்ச் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் x. சோ ஸ்விட்ச் ஆஃப் 1 இப்போ நமக்கு டைரக்டா கேஸ் 1க்கு ஜம்ப் ஆகிருக்கும். இப்போ கேஸ் 1ல பாத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆஃப் PUBG இருக்கா. சோ நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா PUBG ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கேஸ் 1ல பாத்தீங்கன்னா பிரேக் யூஸ் பண்ணல. சோ நமக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பிரேக் ஆகிருக்காது. சோ நமக்கு கேஸ் 2வும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். சோ கேஸ் 2ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் இருக்கு. இப்போ நமக்கு ஃப்ரீ ஃபயரும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ் 2ல பிரேக் இருக்கா. இப்பதான் நமக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பிரேக் ஆகி வெளியே வந்திருக்கும். இப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா PUBG ஃப்ரீ ஃபயர். இப்போ நம்ம இந்த क्वेश्चनலயே கேஸ் 1 கேஸ் 2 சேஞ்ச் பண்ணிடுவோம், கேஸ் 2 கேஸ் 1 சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் 1. சோ நமக்கு டைரக்டா கேஸ் 1க்கு ஜம்ப் ஆகும். சோ கேஸ் 1ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் இருக்கா. இப்போ நமக்கு ஃப்ரீ ஃபயர் பிரிண்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் பிரேக் இருக்கு. சோ நமக்கு ஸ்விட்சை விட்டு பிரேக் ஆகிடும். நம்ம ஸ்விட்ச் கேசஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம எந்த ஆர்டர் வேணாலும் ஷஃபிள் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் டிஃபால்ட்டும். நம்ம டிஃபால்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க கொடுக்காம நம்ம ஸ்டார்டிங்லயே கூட கொடுக்கலாம். டிஃபால்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா எந்த கேஸுமே நமக்கு இந்த எக்ஸ் கூட மேட்ச் ஆகலனா மட்டும்தான் நமக்கு டிஃபால்ட் கேஸ் ஒர்க் ஆகும். சோ இப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். அவுட்புட் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஐ.
ஸோ ஐக்கு பாத்தீங்கன்னா 65 இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் 65. ஸோ 65 பாத்தீங்கன்னா K65க்கு ஜம்ப் ஆகும். இப்போ K65ல பாத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆஃப் C இருக்கு. ஸோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா C பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக் இருக்கு. ஸோ பிரேக் ஆயிடும். ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா C. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு எரர் வருது, டூப்ளிகேட் கேஸ் வேல்யூ ப்ரீவியஸ்லி யூஸ்ட் ஹியர். ஸோ அது என்ன எரர் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் A கொடுத்துருக்கோம், சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். இப்போ சி லாங்குவேஜ்ல சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அது ஒரு கேரக்டரா தான் கன்சிடர் ஆகும், அது ஒரு வேரியபிளா கன்சிடர் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல கேபிட்டல் A கொடுத்துருக்கோம். இப்போ சி லாங்குவேஜ்ல ஒரு கேரக்டர் நம்ம எங்க கொடுத்திருந்தாலும் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாத்தீங்கன்னா அது ஒரு நம்பரா தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நம்ம கேரக்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த கேரக்டர்லாம் இன்டர்னலா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ASCII வேல்யூ இருக்கும், அந்த ASCII வேல்யூவா தான் கன்வெர்ட் ஆயிருக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஸோ நமக்கு கேபிட்டல் ஏவோட ASCII வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 65. ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்போது கேஸ் ஆஃப் 65 தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ கேஸ் ஆஃப் 65ல நமக்கு பிரிண்ட் ஆஃப் C++ இருக்கா. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸுமே 65 இருக்கு. ஸோ நம்ம ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் கேசஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் கேஸ் எரர் அவுட்புட் வந்துச்சு. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் I. ஸோ I வேல்யூ பாத்தீங்கன்னா 122. ஸோ நமக்கு டைரக்டா கேஸ் 122க்கு ஜம்ப் ஆகும். இப்போ கேஸ் 122ல பாத்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆஃப் C இருக்கா. இப்போ நம்ம அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா கேஸ் Z இருக்கா. இப்போ இந்த Z பாத்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர் கிடையாது, இது ஒரு வேரியபிள். இப்போ சி லாங்குவேஜ்ல சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாதான் அது ஒரு கேரக்டர். நம்ம இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கல. சோ இது ஒரு வேரியபிளா தான் நம்ம கம்பைலர் கன்சிடர் பண்ணோம். சோ Z ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2வா. சோ நமக்கு இங்க 2 ரீப்ளேஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அப்படி நடக்காது. இப்போ ஸ்விட்ச் கேசஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளால வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணா நமக்கு எரர் வரும். சோ அவுட்புட் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் I. ஸோ I வேல்யூ பாத்தீங்கன்னா 4. ஸோ நமக்கு கேஸ் 4க்கு ஜம்ப் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா. இப்போ நமக்கு கேஸ்ல எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் அது எவாலுவேட் ஆகி கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தானே வரும். ஸோ அப்ப நம்ம கேஸ்ல எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலாம். பட் இந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்கக்கூடாது. ஸோ வேரியபிள் இல்லாம நமக்கு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல, எரர் வராது. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல நமக்கு எந்த ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். நமக்கு சி லாங்குவேஜ்ல மைனஸ் பிளஸ் விட மல்டிப்ளிகேஷன் தான் பிரசிடென்ஸ் அதிகம். சோ நமக்கு 1 into 5 எவாலுவேட் ஆகும் ஃபர்ஸ்ட். சோ 1 into 5 பாத்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் 5 - 2 பாத்தீங்கன்னா 3. சோ 3 + 1 பாத்தீங்கன்னா 4. ஸ்விட்ச் ஆஃப் I. இப்போ I வேல்யூ பாத்தீங்கன்னா 4. நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி 4ஆ ரீப்ளேஸ் ஆகிருக்கும். சோ கேஸ் 4ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் C++ இருக்கு. சோ நெக்ஸ்ட் பிரேக், அவுட்புட் பாத்தீங்கன்னா C++. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் J. சோ Jல பாத்தீங்கன்னா நமக்கு இன்டிஜர் நம்பர் 2 இருக்கா. சோ நமக்கு டைரக்டா கேஸ் 2க்கு ஜம்ப் ஆகிருக்கும். இப்போ கேஸ் 2ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப். சோ நமக்கு அவுட்புட்ல சப்ஸ்கிரைப் பிரிண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ் 3ல கண்டினியூ இருக்கா. நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர கண்டினியூ யூஸ் பண்ண முடியாது. சோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா லைக்கும் பிரிண்ட் ஆகாது, சப்ஸ்கிரைபும் பிரிண்ட் ஆகாது, எரர் தான் வரும். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நாட் வித்தின் அ லூப். சோ நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா லூப் குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் குள்ள யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் கான்செப்ட்ல 10 questions பார்ப்போம்.